வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழர் கிரியேஷன் சேனல்னா உங்கள் ஹரிபிரசாத். இட்டர்னல்ஸ் படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படத்துக்கு ஏகப்பட்ட புது ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜஸை நாம் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் போட போகிறோம். அந்த பிரேக் டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வரப்போகிற இட்டர்னல்ஸ் டிவியன்ஸ் இந்த ரெண்டு வகையான கேரக்டர்ஸோட சினாப்சிஸ் ஒன்று இப்போ கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் படத்தோட ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து அந்த பிரேக் டவுன் ஆரம்பிச்சிருவோம். இந்த படத்தில் இட்டர்னல்ஸ் டிவியன்ஸ் இந்த ரெண்டு கேரக்டரோட காமிக் டோட்டலாவே மாத்த போறாங்களாம். சோ ஜெனரலாவே மார்வல் படங்களுக்கு ஏற்ப அந்த காமிக் விஷயங்களை மாத்தி தான் சொல்லுவாங்க. அந்த வகையில இட்டர்னல்ஸ் டிவியன்ஸ் இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட ஆரிஜினை இந்த படத்துல டோட்டலா மாத்த போறாங்களாம். ஃபர்ஸ்ட் இந்த இட்டர்னல்ஸ் டிவியன்ஸோட காமிக் ஆரிஜின் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் எந்த வகையில மாத்த போறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் கிளியரா தெரியும். இட்டர்னல்ஸ் டிவியன்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தோட காமிக் ஆரிஜின் மோஸ்டா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கும் நான் இப்ப சிம்பிளா ரெண்டே லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். செலஸ்டியல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பூமிக்கு வரப்ப ஆல்ரெடி அங்க மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இனிஷியலா செலஸ்டியல்ஸ்க்கு மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு லைஃப் அப்படின்னு தெரிஞ்சாங்க. ஸோ இவங்களே இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்காங்கன்னா இவங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இவங்களை விட இன்னும் இன்டெலிஜென்ட்டான லைஃபை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு செலஸ்டியல்ஸ் ஹியூமன்ஸ் மேல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மனிதர்களோட ஜீனை மியூட்டேட் பண்ணி அதுல இருந்து இட்டர்னல்ஸ் டிவியன்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையான புது ரேஸை செலஸ்டியல்ஸ் உருவாக்குனாங்க. ஸோ அப்போ ஹியூமன்ஸை மியூட்டேட் பண்ணி தான் இட்டர்னல்ஸ் டிவியன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ரேஸை செலஸ்டியல்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தை இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோவோட எண்டில் இதை நான் வேற ஒரு தியரியோட லிங்க் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இட்டர்னல்ஸ் டிவியன்ஸ் இவங்க எல்லாருமே பூமியில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சில இட்டர்னல்ஸ் மட்டும் பூமியை விட்டு ஸ்பேஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஸ்பேஸுக்கு போன சில இட்டர்னல்ஸ் தான் டைட்டன் அப்படிங்கிற இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிச்சு அந்த கிரகத்துல வாழ ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற ஒரு இட்டர்னலுக்கு பிறந்த பையன் தான் தேனோஸ். ஸோ இதெல்லாம் வேற கதை. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா சிம்பிளா இட்டர்னல்ஸோட ஆரிஜின். அப்ப காமிக் ஆரிஜின் பிரகாரம் இட்டர்னல்ஸ் அப்படிங்கிறவங்க பூமியிலேயே உருவாக்கப்பட்டாங்க. பட் அந்த ஆரிஜினை இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்ல போறாங்க. ஆல்ரெடி மொதல் ட்ரெய்லர்லயே இந்த விஷயத்தை லைட்டா டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்டர்னல்ஸ் யாருமே பூமியிலே கிரியேட் பண்ணப்பட்டவங்க கிடையாது இந்த இட்டர்னல்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இட்டர்னல்ஸ் எல்லாமே வேற ஒரு கிரகத்துல இருந்து தான் நம்ம பூமிக்கு வந்த மாதிரி இந்த படத்துல காமிக்க போறாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விட்ட ட்ரெய்லர்லயே ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்ல இட்டர்னல்ஸோட ஷிப் நம்ம சூரியனை கடந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயே கிளியரா காமிச்சிட்டாங்க இட்டர்னல்ஸ் வேற ஒரு பிளானட்ல இருந்து தான் நம்ம பூமிக்கு வர போறாங்க. இப்ப ப்ரொடியூசர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இட்டர்னல்ஸ் எல்லாருமே ஒலிம்பியா அப்படிங்கிற ஒரு பிளானட்ல இருந்து தான் பூமிக்கு வர போறாங்களாம். ஸோ அவங்களோட ஹோம் பிளானட் அப்படிங்கிறது ஒலிம்பியா அப்படின்னு இந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒலிம்பியா அப்படிங்கிறது ஆக்சுவலா காமிக்ல பூமியில இருக்க ஒரு சிட்டி மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சிட்டியில தான் இட்டர்னல்ஸ் வந்து எல்லாருமே பூமியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ பூமியில இருக்க ஒரு சிட்டியை இந்த படத்துல ஒரு பிளானட் அப்படின்னு டிஃப்ரெண்டா காமிக்க போறாங்க. இந்த ஒலிம்பியா பிளானட்ல இருந்து தான் இட்டர்னல்ஸ் பூமிக்கு வந்த மாதிரி காமிக்க போறாங்க. சோ செலஸ்டியல்ஸே ஒலிம்பியா பிளானட்ல மொத டைம் இட்டர்னல்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இட்டர்னல்ஸை செலஸ்டியல்ஸே பூமிக்கு போக சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்க முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த படத்துல காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து டிவியன்ஸும் காமிக் பிரகாரம் பூமியிலே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரேஸ் தான். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிவியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏலியன் ரேஸ். இவங்க எல்லாருமே ஒரு ஏலியன் பேராசைட் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொடியூசர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன அந்த இங்கிலீஷ் டயலாக் அப்படி நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களுமே பாருங்க. இந்த டிவியன்ட் ஏலியன் ரேஸ் ஒவ்வொரு பிளானட்டா போய் அங்க இருக்கிற லைஃப் ஃபோர்ஸை வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ற ஒரு பேராசைட் வகையை சேர்ந்ததான். இப்போ ஒவ்வொரு பிளானட்டுக்கா இந்த டிவியன்ட் ரேஸ் போறப்ப அங்க இருக்கிற இன்டெலிஜென்ட் லைஃப் ஃபோர்ஸ், இப்போ எர்த்ல இன்டெலிஜென்ட் லைஃப் ஃபோர்ஸ்னா ஹியூமன்ஸ் தான். அது மாதிரி ஒவ்வொரு பிளானட்லயும் ஒரு வகையான ரேஸ் வந்து ஆல்ரெடி வாழ்ந்துகிட்டு இருக்கும்ல, அந்த ரேஸை மொத்தமா அழிக்கிறது தான் இந்த டிவியன்ஸோட வேலை. அழிச்சிட்டு அந்த லைஃப் ஃபோர்ஸையே அது சாப்பாடா எடுத்துக்கும். அதனால தான் இந்த டிவியன்ட் ரேஸை பாராசைட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிவியன்ட் ரேஸ் நிறைய பிளானட் அழிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா பூமிக்கு வந்திருக்கு. பூமியில இருக்க மனுஷங்களை அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செலஸ்டியல்ஸ் தான் இட்டர்னல்ஸை ஒலிம்பியா பிளானட்ல இருந்து இந்த பக்கம் பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்களாம். பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் இட்டர்னல்ஸ் எல்லாருமே மனுஷங்களை டிவியன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற போறாங்க. ஸோ இப்படிதான் 7000 வருஷத்துக்கு முன்னாடி படத்துல நடக்க போற சீக்வன்ஸ் அமையும் அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுபடி பார்க்குறப்ப இட்டர்னல்ஸ் டிவியன்ஸ் இவங்களோட ஆரிஜினை ரொம்பவே படத்தில் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் டெக்னிக்கலாக இது ஜஸ்ட் இப்போ இந்த ப்ரொடியூசர் டீஸ் பண்ணியிருந்தாலும் இதில் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இட்டர்னல்ஸ் காமிக்கிலேயே நிறையா டைம் அவங்களோட மெமரிஸை இழந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம காமிக்கில் பார்த்த மாதிரியே செலஸ்டியல்ஸ் இட்டர்னல்ஸை பூமியிலேயே கிரியேட் பண்ணியிருக்கலாம்.
ஒன்ஸ் இட்டர்னல்ஸை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செலஸ்டியல்ஸே இந்த இட்டர்னல்ஸ் எல்லாத்தையுமே ஒலிம்பியா பிளானட்ல கொண்டு போய் வச்சிருக்கலாம். அங்கே கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் இட்டர்னல்ஸோட மெமரிஸை செலஸ்டியல்ஸே ரிமூவ் பண்ணியிருக்கலாம். இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கு படத்தில் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிவியன்ஸோட ஆரிஜினையும் படத்தில் கொஞ்சம் ஏலியன் மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு ஃபைனலாக டிவியன்ஸையுமே செலஸ்டியல் ஆல்ரெடி பூமியில் தான் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்கலாம். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து புதுசாக விட்டுருக்க ஃபுட்டேஜஸை பற்றி இந்த வீடியோவில் பிரேக் டவுன் போட்டுருவோம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் இட்டர்னல்ஸ் நிறையா பேர் எரிமலை கிட்ட நின்று சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே எரிமலைக்கு பக்கத்தில் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்க இந்த சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் ஃபைட்டாக தான் இருக்கணும். அங்கே எரிமலைக்கு பக்கத்திலே ஃபைட் நடக்கிற மாதிரி ஏகப்பட்ட சீக்வன்ஸை இந்த புது ஃபுட்டேஜஸில் காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இட்டர்னல்ஸோட ஷிப் உடஞ்சி கீழே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து இன்னொரு ஷாட்லையும் ஆல்ரெடி உடஞ்சி கீழே விழுந்திருக்க ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. அதையும் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இட்டர்னல்ஸோட ஷிப் இனிஷியலாக இப்போ ப்ரெசென்ட்லியுமே நார்மலாக தான் இருக்கும். ட்ரெய்லரில் ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ்லேயே இட்டர்னல்ஸ் எல்லாருமே திருப்பி அந்த ஷிப்பை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அங்கே இட்டர்னல்ஸ் எல்லாருமே மாடர்ன் காஸ்டியூமில் இருக்காங்க. ஸோ அது ப்ரெசென்ட் டேயில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ். ஸோ இனிஷியலாக ப்ரெசென்ட்டில் இட்டர்னல்ஸோட ஷிப் நார்மலாக தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எரிமலையில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ தான் அந்த ஷிப் வந்து உடஞ்சி போயிருக்கு. இப்போ எரிமலைக்கு பக்கத்தில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ப்ரெசென்ட் டேயில் தான் நடக்குது. ஸோ இந்த டீட்டெயிலை வச்சு அந்த ஃபைட் ப்ரெசென்ட்ல தான் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ அங்கே நடக்கிற ஃபைட் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். எல்லாத்துக்குமே டக்குன்னு இட்டர்னல்ஸுக்கும் டிவியன்ஸுக்கும் நடக்கிற சண்டைன்னு தான் தோணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிவியன்ஸால் இட்டர்னல்ஸோட ஷிப்பை உடைக்கிற லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ அந்த ஷிப்பை டிவியன்ஸ் உடைச்சிருக்க மாட்டாங்க, வேற யாராவது ஒருத்தர் தான் உடைச்சிருக்கணும். அது பாசிபிளி ஒரு செலஸ்டியலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஈவன் இந்த படத்தில் இப்போ வரைக்குமே செலஸ்டியல்ஸை வில்லன் மாதிரி காமிக்கல, டிவியன்ஸை தான் வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க. டிவியன்ஸோட ஜெனரல் க்ரோ அவரும் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு. பட் இருந்தாலுமே இப்போ இட்டர்னல்ஸ் படத்தோட ட்ரெய்லர்ல டிவியன்ஸ் தான் மெயின் வில்லன் அப்படின்னு திருப்பி காமிக்கிறாங்கல்ல. ஸோ மார்வல் படங்களை பொறுத்த வரைக்கும் படத்துல இவன் தான் மெயின் வில்லனா இருக்க போறான்னு திருப்பி ட்ரெய்லர்ல காமிச்சாங்க அப்படின்னா அவனை விட பெரிய வில்லன் ஒருத்தன் எக்ஸ்ட்ராவா இந்த படத்துல இருக்க போறான் அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க ஷான்ஷி படத்தை எடுத்து படத்தோட ட்ரெய்லர்ல ப்ரோமோ கிளிப்ஸ்ல திருப்பி மேண்ட்ரின் தான் வில்லன் அப்படின்னு காமிச்சிட்டு கடைசியில் படத்தில் டுவெல்லர் இன் டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் தான் மெயின் வில்லன்கிற மாதிரி ட்விஸ்ட் அடிச்சாங்கல்ல. அதே மாதிரி ஒரு விஷயம் இட்டர்னல்ஸ் படத்துலையும் நடக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இன்னொரு மெயின் வில்லன் இருக்க போறாருன்னா அது யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமட் த ட்ரீமிங் செலஸ்டியல் அவராக இருக்கிறதுக்கு இப்போ நிறையா வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இட்டர்னல்ஸ் ட்ரெய்லரில் அடிக்கடி ஒரு எரிமலையை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த எரிமலை வெடிச்சு செத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த எரிமலைக்கு பக்கத்துலையும் ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரீமிங் செலஸ்டியலை பற்றி சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ரேஸில் ஒருத்தர். இவரும் ஒரு செலஸ்டியல் தான். ஆனால் காமிக்கில் இவர் மற்ற செலஸ்டியல்ஸுக்கு துரோகம் பண்ணிடுவார். மற்ற செலஸ்டியல்ஸ் எல்லாருமே பூமியை 2வது டைம் பார்க்க வரப்ப பூமியை அழிக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ட்ரீமிங் செலஸ்டியல்ஸ் மட்டும் மற்ற செலஸ்டியல்ஸுக்கு கொஞ்சம் எகெயின்ஸ்டாக இருப்பார். பூமியை இப்போவே அழிக்கணும்னு நினைப்பாரு. இதனால மற்ற செலஸ்டியல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ட்ரீமிங் செலஸ்டியலை பூமியில் இருக்க ஒரு மவுண்டெயின்குள்ளே அடைச்சி வச்சிருவாங்க. அந்த மலைக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற செலஸ்டியல் இப்போதைக்கு இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் இருக்காரு. அதனால தான் இந்த டிமத் செலஸ்டியலுக்கு ட்ரீமிங் செலஸ்டியல் அப்படிங்கிற ஒரு பேரே வந்துச்சு. இவரை பற்றி நான் வேணால் செப்பரேட்டாக இன்னொரு ஆர்ஜின் வீடியோ போடுறேன். இந்த இட்டர்னல்ஸ் ட்ரெய்லரில் நிறையா டைம் அந்த எரிமலை சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. அங்கே கூடவே இட்டர்னல்ஸும் ஒன்று சேர்ந்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப பாசிபிளி அந்த எரிமலைக்குள்ள ட்ரீமிங் செலஸ்டியல் கூட இருக்கலாம். அவர் கூட இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனாக வரதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இப்படி நடக்கலாம் இல்லை நடக்காமையும் போகலாம். அடுத்து அங்கே எரிமலைக்கு பக்கத்தில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் செர்சி அங்கே அவங்க மேலே விழுக வந்த ஒரு எரிமலை துகளை பறவைகளாக மாற்றுறாங்க. செர்சியோட மெயின் பவரே மேட்டர் மேனிப்புலேஷன் தான். அவங்களால ஒரு ஆப்ஜெக்டை அவங்க நினைக்கிற மாதிரி மாற்ற முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸையே ரோஸாக மாற்றினாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ விழுகிற எரிமலை கல்லையுமே சின்ன பறவையாக மாற்றிருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு இந்த ஷாட் அப்படியே இன்ஃபினிட்டி வாரில் தானோஸ் உருவாக்கின பிளாக் ஹோலை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மேஜிக் யூஸ் பண்ணி சின்ன பறவையாக மாற்றுவார்ல, ஸோ அதை அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கடுத்து அங்கே எரிமலை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கப்பவே இட்டர்னல்ஸோட ஷிப் உடஞ்சி போய் செர்சி மேலே விழுக வரும். அப்போ மக்காரி செர்சி அங்கிருந்து காப்பாற்றிட்டு போவாங்க. மக்காரி ஒரு ஸ்பீட்
ஸ்பீட்ஸ்டர், அதாவது நம்ம குவிக் சில்வர் மாதிரி வேகமாக ஓடக்கூடியவங்க. நீங்கள் ஃப்ளாஷுக்காகட்டும் இல்லை குவிக் சில்வருக்காகட்டும் அவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடுறப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஃப்ளாஷுக்கு எல்லோ கலர்லையும் குவிக் சில்வருக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர்லையும் ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும். இங்கே மக்காரியும் ஒரு ஸ்பீட்ஸ்டர். அந்த இடத்துல அவங்க ஸ்பீடாக நம்ம செர்சியை காப்பாற்றுறப்ப ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஓடுறப்பவும் நம்ம குவிக் சில்வருக்கு இருக்க மாதிரியே ஒரு எனர்ஜி பின்னாடி ஃப்ளோ ஆகுது. பட் அந்த எனர்ஜி கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ அது இட்டர்னல்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த கோல்டன் கலர் எனர்ஜியில் ஃப்ளோ ஆகுது. பட் எப்படியா இருந்தாலும் ஒரு ஸ்பீட்ஸ்டருக்கு பின்னாடி ஓடுறப்ப எனர்ஜி ஃப்ளோ ஆகிற விஷயத்த இங்கே மெக்காரிக்குமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்த சில சீக்வன்ஸில் பூமியில் டிவியன்ஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த காமிச்சிருக்காங்க. அங்கே ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவியன்ஸ் கடலுக்கு அடியில் இருக்காங்க. பட் கடலுக்கு அடியிலேயே டிவியன்ஸுக்குன்னு ஒரு பேஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. அடுத்து இந்த ட்ரெய்லர்லயே க்ரோ தீனா இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ காமிக்கலையும் இவங்க 2 பேருமே லவ்வர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ படத்துலையும் அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸை காமிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இனிஷியலாக 2 பேர் சண்டை போடுற மாதிரியும் இந்த படத்தில் இருக்க போகுது. அடுத்து ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்ல டேன் விட்மேன், செர்சி, ஸ்ப்ரைட், இகாரிஸ் 4 பேருமே ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ப்ரைட் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்தையும் மறைய வைக்கிற மாதிரி அந்த ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ஸ்ப்ரைட் 4 பேர்த்தையும் மறைய வைக்கல, அவங்க ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ணுறாங்க. ஸ்ப்ரைட் இட்டர்னலோட மெயின் பவரே இல்லூஷன் தான். ஸோ அவங்களால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இல்லூஷனை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல மற்ற மக்கள்கிட்ட இருந்து 4 பேர் மறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 4 பேர்த்தையும் ஸ்ப்ரைட் வந்து மறைக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா புது கிளிப்ஸில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு காமிச்சிருக்காங்க. பட் கடைசி வரைக்குமே மெயின் வில்லன் யார் அப்படிங்கிறத எத்தனை ப்ரோமோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஷான்ஷி படத்துலையுமே திருப்பி அந்த கேட்டை காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க எல்லா ப்ரோமோஸ்லையும். ஃபைனலாக அந்த கேட்டுக்குள்ள இருந்து தான் டுவெல்லர் இன் டார்க்னஸ் அப்படிங்கிற மெயின் வில்லனே அப்பியர் ஆனார். ஸோ இப்போ இந்த இட்டர்னல்ஸ் ட்ரெய்லர்லையும் அடிக்கடி அந்த எரிமலையையும் அந்த எரிமலை வெடிச்சு செதுற மாதிரி சீக்வன்ஸை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. பாசிபிளி அந்த எரிமலைக்குள்ள இருந்து இந்த ட்ரீமிங் செலஸ்டியல்ஸ் கூட இட்டர்னல்ஸ் படத்தோட மெயின் வில்லனாக அப்பியர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் காமிக்கில் சில நேரங்களில் டிவியன்ஸ் கூட அந்த ட்ரீமிங் செலஸ்டியலை மறுபடியும் எழுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் படத்தில் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபைனலாக இந்த இட்டர்னல்ஸ் படத்தோட ட்ரெய்லரில் எங்கெங்கெல்லாம் டைட்டில் வருதோ, அதாவது நவம்பர் அப்படின்னு ரிலீஸ் டேட் போடுறப்ப, அடுத்து திஸ் மந்த், இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் டைட்டிலை வந்து போடுறாங்களோ அப்போ எல்லாமே டிஎன்ஏ சிம்பிளை அடிக்கடி மார்வல் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஎன்ஏ சிம்பிள் எல்லாத்தையுமே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மார்வல் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து நம்ம மியூட்டன்ஸை குறிக்கிறதுக்காக தான் நிறைய டைம் டீஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டிவியன்ஸ், இட்டர்னல்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் ஒரு மியூட்டேஷன் மூலியமாக தான் செலஸ்டியல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்னா ஹியூமன்ஸ் வந்து இட்டர்னல்ஸாக மாறி இருக்கணும், டிவியன்ஸாக மாறி இருக்கணும். அப்படி மாறி இருந்தால் இட்டர்னல்ஸ், டிவியன்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் ஜென்ரலாக நம்ம மியூட்டன்ஸ்னு கூப்பிட மாட்டோம். இப்போ செலஸ்டியல்ஸ் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாமல் பாதியிலேயே அப்ரப்டாக நின்றுருந்துச்சுன்னா அவங்க டிவியன்ஸாகவும் மாறாமல் இட்டர்னல்ஸாகவும் மாறாமல் மியூட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேஸாக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மியூட்டன்ஸ் நிறைய பேர் இப்போ மனுஷங்களாக நம்ம எம்சியூலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட இந்த இட்டர்னல்ஸ் படத்தோட எண்டில் காமிக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர் அட்லீஸ்ட் மியூட்டன்ஸை பற்றி லைட்டாக இந்த இட்டர்னல்ஸ் படத்தில் டீஸாவது பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத். இது உங்க தமிழ் கிரியேஷன் சேனல். டாடா.